வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றும் ஒரு வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இன்று முதல் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வோம். ஆரம்பத்தில் நான் வாசித்த 2 வசனங்கள் தான் லூக்கா நற்செய்தி புத்தகத்தின் மைய வசனங்களாகும். மத்தேயு நற்செய்தி நூலை மிக அழகாக கற்றுக்கொண்டதன் நிமித்தம் ஒருங்கிணைந்த நற்செய்தி நூலில் இடம்பெற்ற அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பகுதிகளை மீண்டும் கற்றுக்கொள்ளாமல் லூக்கா நற்செய்தி நூலின் தனித்தன்மைகளை கற்றுக்கொள்வோம். மார்க்கு, லூக்கா என்ற இந்த 2 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் 12 அப்போஸ்தலர்களில் இடம்பெறாதவர்கள். மேலும் மார்க்கு, லூக்கா ஆகிய இருவரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. லூக்கா ஒரு யூதன் அல்ல, அவர் கிரேக்க இனத்தை சேர்ந்தவர். அவர் தம்முடைய சுவிசேஷத்தை ஒரு கிரேக்க மனிதனுக்கு எழுதுகிறார். அந்த மனிதனின் பெயர் தேயோப்பிலுவு. அப்போஸ்தல நடபடிகளை எழுதியவரும் இந்த லூக்கா தான். அப்போஸ்தல நடபடிகளை லூக்கா எழுதும்போது லூக்கா நற்செய்தி நூல் எந்த மனிதருக்கு எழுதப்பட்டதோ அந்த மனிதருக்கு எழுதுகிறார். இதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களில் காணலாம். தேயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிடப்பட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 பிரபந்தத்தை உருவாக்கினேன். இவ்வசனங்களில் லூக்கா நற்செய்தியினை ரத்ன சுருக்கமாக கூறியுள்ளார். பிரதான கட்டளையை கொடுத்து பரத்திற்கு செல்லும் வரை இயேசு இவ்வுலகத்தில் செய்ததையும் உபதேசித்தவைகளையும் ஒழுங்குபடுத்தி எழுதுவதே லூக்காவின் முக்கிய நோக்கமாகும். லூக்கா ஒரு தனிப்பட்ட மனிதன் மீது மிகுந்த அக்கறை கொள்ளாமல் இவ்விரு புத்தகங்களையும் அந்த மனிதனுக்கு எழுதியிருக்காவிட்டால் லூக்கா நற்செய்தி நூலும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே அந்த தனிப்பட்ட மனிதன் மேல் லூக்கா கொண்ட அக்கறை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. தேயோப்பிலுவு அறிந்திருந்த காரியங்கள் யாவும் உண்மையாகவே நடைபெற்றவை என்பதை அவர் நிச்சயமாக நம்பும்படியாகவே லூக்கா தமது நற்செய்தி நூலை எழுதுகிறார். இயேசுவை குறித்து தேயோப்பிலுவுக்கு சொல்லப்பட்டவையில் யாவும் உண்மையே என்பதை கூற லூக்கா தாம் நேரடியாக கேட்டு அறிந்தவைகளை ஒழுங்குபட எழுதுகிறார். ஆகவே தான் லூக்கா தாம் எழுதிய 2 புத்தகங்களையும் ஒரே மனிதனுக்கு எழுதுகிறதை நாம் காண்கிறோம். தேயோப்பிலுவு ஒரு கிரேக்க மனிதன் என்பதை தவிர இந்த மனிதனை பற்றி நமக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. தேயோப்பிலுவு என்பதற்கு தேவனை நேசிக்கிறவன் என்பது பொருள். பார்ப்பதற்கு இந்த மனிதன் தேவனை நேசிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். லூக்கா இந்த மனிதனை நேசித்ததன் மூலம் தமது 2 புத்தகங்களையும் இந்த மனிதனுக்கு எழுதியிருக்கலாம். சில வேத அறிஞர்களின் கூற்றின்படி தேயோப்பிலுவு ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, மாறாக தேவனை நேசித்த அனைத்து மக்களுக்கும் லூக்கா தமது 2 புத்தகங்களையும் எழுதுகிறார். வேறு சிலர் தேயோப்பிலுவு ஒரு தனி மனிதன் என்றும் அவன் தேவனை நேசிக்கிறவனாயும் லூக்காவின் நண்பனாகவும் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர். முதல் கூறப்பட்ட கருத்தே உண்மையானதாக தெரிகிறது. லூக்கா ஒரு மருத்துவர், நன்கு படித்த மனிதர். அவர் அதிகமான மருத்துவ சொற்களை பயன்படுத்துகிறார். மேலும் பவுலை காட்டிலும் சிறந்த கிரேக்க இலக்கணங்களை உபயோகித்து உள்ளார். நீங்கள் ஒருவரிடம் இருந்து கடிதத்தை பெறுவீர்களானால் அந்த கடிதத்தில் உள்ள இலக்கணங்களின் மூலம் கடிதத்தை எழுதியவர் படித்தவரா இல்லையா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு கிரேக்க ஞானியாய் இருப்பீர்களாகில் புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்து பார்ப்பீர்களானால் மிகவும் கற்றறிந்த பவுல் எழுதிய புத்தகங்களுக்கும் கல்வி அறிவு இல்லாத தனது வாய்ச்சொற்களால் பிறர் எழுதி உருவாக்கப்பட்ட பேதுருவின் புத்தகங்களுக்கும்
அநேக வித்தியாசங்கள் உள்ளதை காணலாம். லூக்கா சிறந்த கிரேக்க இலக்கணங்களை உபயோகிப்பதனால் அவர் நல்ல கல்வி அறிவு உள்ள மனிதன் என்று சொல்லலாம். மேலும் லூக்கா தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஆவார். அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் வேதாகமத்தில் கூறப்பட்டவைகள் அனைத்தும் வரலாற்று பூர்வமாக சரியற்றவை, தவறானவை என்று நிரூபிக்க முயன்றான். அதற்காக அவன் லூக்காவினால் எழுதப்பட்ட அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் உள்ள பவுல் மேற்கொண்ட ஊழிய பயணங்களை ஆய்வு செய்தான். பவுலின் பாதி பிரயாணத்தை ஆய்வு செய்த போதே மனமாற்றம் அடைந்தவனாய் லூக்கா ஒரு தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் என்பதை ஆணித்தரமாக கூறினான். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் இயேசு செய்த 20 அற்புதங்கள் உள்ளன. இதில் 6 அற்புதங்கள் லூக்காவில் மட்டுமே காணப்படுகிறது. இயேசு சொன்ன உவமைகளில் 23 உவமைகளை லூக்கா தமது நூலில் எழுதியுள்ளார். இவற்றில் 18 உவமைகள் லூக்காவில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக மக்களால் விரும்பப்படக்கூடிய மனம் திரும்பிய மைந்தனை பற்றிய உவமை, நல்ல சமாரியன், பணக்காரனும் லாசருவும், தேவாலயத்தில் பரிசேயன் ஆயக்காரனின் ஜெபம் போன்ற உவமைகளும் சகேயுவின் சம்பவமும் லூக்கா சுவிசேஷம் எழுதப்படாமல் இருக்குமானால் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அநேகருக்கு மிக விருப்பமான புத்தகமாக இருக்கலாம். காரணம், மத்தேயு எழுதின நூலில் மலை பிரசங்கம் உள்ளது. இயேசுவானவர் ராஜாவாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். மேலும் பரலோக ராஜ்யத்தை பற்றிய உண்மைகள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சிலருக்கு யோவான் நற்செய்தி நூல் விருப்பமுள்ளதாயிருக்கும். காரணம், அநேகர் இந்நூலை வாசித்ததன் மூலம் மனமாற்றம் அடைந்துள்ளனர். வேறு சில மக்களுக்கு மார்க்கு நற்செய்தி நூல் பிடித்தமான ஒன்றாகும். காரணம், இது மிக சிறிய புத்தகமாகியும் இயேசு செய்த அநேக செய்கைகளையும் கூறுகிறது. இருப்பினும் லூக்கா நற்செய்தி நூல் அநேகரால் நேசிக்கப்படுகின்ற ஒன்றாகும். ஏனென்றால் இந்நூலில் லூக்கா கிறிஸ்துவை வித்தியாசமான முறையில் அறிமுகப்படுத்தியுள்ளார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும், மார்க்கு இயேசு கிறிஸ்துவை வேலைக்காரராகவும், யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் லூக்கா இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை தனது சுவிசேஷத்தில் வலியுறுத்தி காட்டுகிறார். இயேசு மனிதர்களோடு தம்மை அடையாளம் காட்டி கொண்டதையே லூக்கா மிகவும் மிகைப்படுத்தி கூறுகிறார். மனிதர்களுடைய தேவைகளில் சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே லூக்காவின் எண்ணமாயிருக்கிறது. இவர் கிறிஸ்துவை அதிக சமுதாய சிந்தனை கொண்டவராய் காட்டுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி முழுவதிலும் இயேசு மனிதர்களுடன் கொண்ட இடைவிடா தொடர்பை நீங்கள் காணலாம். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஆனாலும் எல்லாருக்கும் தெரிந்திருந்த சகேயு என்ற மனிதனுக்காக இயேசு எரிகோவில் ஒரு நாள் தங்கியதற்காக மக்கள் எல்லாரும் கோபப்பட்டனர் என்பதை லூக்காதான் நமக்கு கூறுகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து அந்த ஆயக்காரர்களுடைய தலைவனுடன் நடந்து போகையில் எல்லாரும் அவரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்பதை லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார். இந்த சம்பவத்தில்தான் லூக்காவால் குறிப்பிடப்பட்டுள்ள மிக சிறந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அநேக வேத அறிஞர்களின் கூற்றின்படி இந்த வசனம்தான் இந்நூலின் மைய வசனமாகும். தான் உணவு சமையல் சமைக்கும் போது தனக்கு மரியாள் உதவி செய்யாததால் அவள் மீது மார்த்தாள் வருத்தம் அடைந்ததை லூக்கா நமக்கு சொல்லுகிறார். இவ்விதம் மனித தன்மைகளை மையப்படுத்தி கூறுவதை லூக்கா நற்செய்தியில் நாம் காண முடிகிறது. கிறிஸ்து பேதுருவை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததை குறித்தும், மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த பேதுருவுக்கு பயிற்சி அளித்து மனிதரை பிடிக்கும்படியாக மாற்றி உலகத்தில் உள்ள அநேகரை பிடிக்கும் மனிதனாக அவனை மாற்றியதை குறித்தும் லூக்கா தெளிவுபட கூறுகிறார். மேலும் பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்பாக இயேசுவை 3 முறை மறுதலித்ததையும், இயேசுவின் கண்கள் பேதுருவின் மீது பட்டபோது அவன் இருட்டில் சென்று மனங்கசந்து அழுததையும் லூக்கா நமக்கு சொல்லுகிறார். லூக்கா ஒரு மருத்துவராய் இருப்பதன் காரணமாக இயேசு செய்த குணமாக்கும் ஊழியத்தை மிகவும் முக்கியப்படுத்தியுள்ளார். அதனால்தான் லூக்கா நமக்கு அழகான நல்ல சமாரியன் ஓமையை சொல்லும்போது, கள்ளர்களால் அடிபட்டு குற்றுவராய் கிடந்த மனிதனை நல்ல சமாரியன் கண்டு அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் ஊற்றி காயங்களை கட்டி உதவியற்று இருந்த அந்த மனிதனை சத்திரத்திற்கு எடுத்து சென்று அவனுடைய மருத்துவ செலவுக்கான பணத்தை கொடுத்தான் என்று மருத்துவ சம்பந்தமான காரியத்தை தெளிவாக லூக்கா கூறுகிறார். மேலும் லூக்கா மருத்துவராக இருக்கும் காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத் அறிக்கையை முன்வைத்து ஊழியத்தை ஆரம்பிப்பதை எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்து
தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் கூறியது, ஆவியானவர் என்மேல் தங்கியிருக்கிறார், வல்லமை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எனக்கு இருக்கிறது என்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் எவ்விதம் ஆவியானவரை இயேசுடன் இணைத்து பேசுகிறார் என்று கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டார். லூக்கா நமக்கு சொல்வது என்னவென்றால், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். லூக்காவின்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே வழிநடத்தப்பட்டார். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே வனாந்திர சோதனையிலிருந்து திரும்பி வந்தார். அவருடைய பிரசங்கம் வல்லமையால் நிறைந்து இருந்தது. இயேசு வல்லமையுடனும் அதிகாரத்துடனும் பேசினார். காரணம், ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார். இங்கு ஒரு நோக்கத்திற்காக ஆவியானவர் இயேசுவை அபிஷேகித்தார். குணப்படுத்துவது, பிரசங்கிப்பது, மேலும் மக்களை விடுவிப்பது, இதுவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்கு இயேசு கூறுவது நற்செய்தியாகும். அவருடைய நற்செய்தி மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. இங்கு தரித்திரர் என்ற பதம் பொருளாதார குறைவுபட்டவர்களை குறிக்கவில்லை, பார்வையற்ற தன்மையோடு இருக்கும் மக்களையே குறிப்பிடுகிறார். இப்பார்வையற்ற தன்மையே மற்றவற்றை காட்டிலும் இயேசுவை மனிதர்கள் மேல் மனதுருக வைத்தது. அவர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். இதுதான் ஆவிக்குரிய விதத்தில் பார்வையற்று இருக்கும் தன்மையாகும். இங்கு இயேசுவின் ஊழியம் என்னவென்றால், ஊழியம் பிரசங்கிக்கப்படும் போது பார்வையற்றோர் பார்க்கக்கூடும். இயேசு செய்த போதனை, ஊழியத்தின் நோக்கம் மக்கள் பார்க்க வேண்டும். மக்களுக்கு அவர்களுடைய இடதுகை வலதுகை எதுவென்று தெரிய வேண்டும். அதன் மூலம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு தம்முடைய செய்தியை கட்டப்பட்ட மக்களுக்கும் சிறைப்பட்ட மக்களுக்கும் கூறினார். அநேக மக்கள் இன்றும் விடுதலையாக்கப்படாத சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். ஏராளமான மக்கள் தாங்கள் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு தேவையான காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் மற்றவர்களின் வற்புறுத்தலின் காரணமாகவோ மற்றவர்களின் வழிநடத்துவதனாலோ காரியங்களில் ஈடுபடுகின்றனர். மக்கள் இச்சையினாலும் மற்றவர்களின் கட்டாயத்தினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வழிநடத்தப்பட்டால் அவர்கள் உண்மையாகவே விடுதலையாக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் சுற்றித் திரிந்தபோது விடுதலை ஆக்கப்படாமல் வாழ்ந்த மக்களை கண்டார். அவ்வண்ணமே அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்களுக்குள் இருந்த நோக்கம் எல்லாம் கட்டப்பட்ட மனிதர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் கட்டுண்டவர்களாகவும் பாவப்பிடியிலோ அசுத்தமான பழக்க வழக்கத்தினாலோ அறியாமையினாலோ வாழ்க்கையின் குழப்பத்தினாலோ காணப்படுவோமேயானால் இயேசுவை நம்புவோம். அவரே மெய்யான விடுதலையை தந்து நம் வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாய் மாற்றுவார். மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை ஊழியத்தில் இருக்கும் நண்பர்களாக இருப்பீர்களானால் ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் அவர் கட்டளையிடுவார். வாழ்க்கை மிகவும் கடினமான ஒன்றாகும். ஸ்காட்பெக் என்னும் மனநோய் மருத்துவர் குறைந்த அளவில் பயணம் செய்த பாதை என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். வாழ்க்கை கடினமானது என்பதே அந்த புத்தகத்தின் ஆரம்ப வார்த்தைகளாம். மக்கள் இந்த ஆரம்ப வார்த்தைகளால் தொடப்பட்டு தொடர்ந்து இப்புத்தகத்தை வாசிக்க ஏவப்படுகிறார்கள். காரணம், இந்த ஆரம்ப வார்த்தைகள் உண்மையான சத்தியத்தால் நிறைந்து காணப்படுகிறது. தன்னுடைய புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் மருத்துவர் இவ்வாறு கூறுகிறார்: நம்முடைய கலாச்சாரத்தின்படி பிரச்சனைகளை உத்தரவு இன்றி நம் வாழ்க்கையில் தலையிடும் நபர்களாக நாம் எண்ணுகிறோம். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படும் என்பதை நாம் நம்பவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகும். நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை அசாதாரணமாக நாம் நினைத்தால் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். பிரச்சனைகளை அசாதாரண காரணங்களாக நாம் எண்ணக்கூடாது என்று பெக் கூறுகிறார். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தும் கேள்விகள் என்ன தெரியுமா? எப்படி உங்கள் பிரச்சனையை சமாளிக்கப் போகிறீர்கள்? எப்படி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை காண்பீர்கள் என்பதே. வாழ்க்கை கடினமானது. ஆகவே தான் அநேக மக்கள் உடைந்த உள்ளத்துடனும் நொறுக்கப்பட்ட நிலையிலும் வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளினாலும் பாரங்களினாலும் நெருக்கடியினாலும் அநேக மக்கள் வாழ முடியாமல் வீழ்ந்து விடுகின்றனர். மலை பிரசங்கத்தை முடிக்கும்போது
புயலை சந்தித்த இரு வீடுகளை பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை இயேசு சொன்னார். புயலானது அந்த 2 வீடுகளின் மீதும் மோதியது. ஒரு வீடு புயலை தாக்குப்பிடித்தது, மற்றொரு வீடு புயலால் சேதமடைந்தது. இந்த எடுத்துக்காட்டு சத்தியம் நிறைந்த ஒன்றாகும். சில மக்கள் புயலில் தாக்குப்பிடிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் ஏற்படும் புயலானது சில மக்களை உடைப்பட்டவர்களாக, நொறுங்கி போனவர்களாக விட்டு செல்கிறது. இவ்வண்ணம் நொறுங்கி உடைப்பட்டு காணப்படும் மக்களுக்காகவே என் ஊழியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதனால் அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் கொள்கையின்படி இதுவே அவருடைய ஊழியமாகும். பார்வையற்று, கட்டப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு காணப்பட்ட ஏழை மக்களுக்கு சொல்லும்படியாகவே இயேசு ஒரு செய்தியை வைத்திருந்தார். ஆவிக்குரிய தன்மையில் ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களிடையே நான் என் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது பார்வையற்றோர் காண்பார்கள், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், உடைந்த நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருப்பவர்கள் குணமடைவார்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கடந்த வேத படத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மனித தன்மை உடையவராகவும் தமக்கென்று ஊழியத்தையும் கொள்கையையும் கொண்டிருந்தார் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த 3வது நற்செய்தி நூலை மேசியாவின் கொள்கையின் அடிப்படையிலேயே நாம் கற்றுக்கொள்வோம். மேசியாவின் கொள்கையை அநேக வேத வல்லுநர்கள் நாசரேத் அறிக்கை என்றும் அழைக்கின்றனர். நாசரேத் அறிக்கைதான் லூக்காவால் சொல்லப்பட்ட இயேசுவின் ஊழியத்தின் மைய கருத்தாகும். லூக்காவை பொறுத்தமட்டில் இயேசு தமக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருந்தார். தமது சொந்த ஊரில் ஜெபாலயத்துக்கு சென்றபோது அந்த கொள்கையை பிரசங்கித்தார். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் தமது ஆரம்பகால ஊழியத்தில் நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு தமது கொள்கையை நிரூபித்து காட்டினார். இஸ்ரவேலின் தென்பகுதியில் இயேசு இருந்தபோது ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். அதன் பின்பு அவர் வடதிசையில் உள்ள கலிலேயாவுக்கு சென்றார். அங்குள்ள அநேகர் இயேசு குஷ்டரோகியை சுகப்படுத்தியது நிமித்தமாக அவரை தேடி வந்தார்கள். தாம் குணப்படுத்தியதாக யாரிடமும் சொல்லக்கூடாது என்று இயேசு அந்த குஷ்டரோகியிடம் சொல்லியிருந்தார். சுவிசேஷத்தை எல்லாரிடமும் சொல்ல வேண்டும் என்று இயேசு நம்மிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாமோ யாரிடமும் சொல்வதில்லை. ஆனால் இந்த குஷ்டரோகியிடம் அவன் பெற்ற சுகத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று இயேசு சொல்லியிருந்தும் அவன் எல்லாரிடமும் சொன்னான். ஆகவே ஏராளமான மக்கள் இயேசுவை காணும்படி இஸ்ரவேல் நாட்டின் தென்பகுதியிலிருந்து அந்நாட்டின் வடபகுதியாகிய கலிலேயாவுக்கு சென்றனர். அநேக பரிசேயர்களும் எருசலேமில் இருந்து கலிலேயாவிற்கு பயணப்பட்டு குஷ்டரோகி சுகம் பெற்றதை குறித்து விசாரிக்க சென்றனர். இயேசுவுக்கு கப்பர் நகுமில் ஒரு வீடு இருந்தது. அந்த ஊரை தமது சொந்த ஊராக இயேசு கருதினார். இயேசு அவருடைய வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தி வேகமாக எல்லா இடமும் பரவியது. அந்த வீடும் அதன் சுற்றுப்புறமும் மக்கள் கூட்டத்தால் நிறைந்து காணப்பட்டது. இயேசு தம் வீட்டில் இருந்தபடியே மக்களுக்கு பிரசங்கித்தார், போதித்தார். மட்டுமல்லாது தம்மண்டை நோயுடன் வந்த மக்களை குணமாக்கினார். அங்கு 4 மனிதருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோ திமிர்வாதத்தினால் கஷ்டப்பட்டான். அவன் படுத்த படுக்கையிலே இருந்தான். அந்த 4 பேரும் இயேசுவின் பேரில் நம்பிக்கை கொண்டு நண்பனாகிய திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு செல்ல முயற்சித்தார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததினால் இயேசு இருந்த வீட்டிற்குள் செல்ல முடியாதிருந்தது. வாசல் வழியாகவும் ஜன்னல் வழியாகவும் அந்த மனிதனை உள்ளே எடுத்துச் செல்ல முடியாததை அறிந்து வீட்டின் கூரையை பிரித்து உள்ளே செல்ல தீர்மானித்தனர். பாலஸ்தீன நாட்டின் வீடுகளின் வெளிப்பகுதியில் வீட்டின் மேற்பகுதிக்கு செல்வதற்காக படிகள் அமைக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம். இந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு படியின் வழியாக மேலே சென்று வீட்டின் கூரையை பிரித்தனர். அந்த 4 பேரின் செயலை நாம் சற்று கற்பனை செய்து பார்ப்போம். இயேசு வீட்டினுள் போதிக்கின்ற வேளையிலே திடீரென தூசிகள் மேலிருந்து கீழே விழுகின்றன. வீட்டின் மேற்பகுதியில் ஒரு பெரிய திறப்பு காணப்படுகிறது. படுக்கையில் இருந்த மனிதன் இயேசுவுக்கு முன்பாக இறக்கி வைக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையில் இயேசுவுக்கு எந்த விதத்திலும் தடை ஏற்படவில்லை. அநேக போதகர்களும் பிரசங்கிமார்களும் இதை ஒரு தடையாகவே கருதக்கூடும். ஆனால் இயேசு இதை தடையாக எண்ணாமல் ஒரு தருணமாக எண்ணினார். அந்த கூட்டத்தின் முழு கவனத்தையும் படுக்கையில் காணப்பட்ட மனிதனுக்கு நேராக திருப்பினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு படுக்கையின் மேல் இருந்த மனிதனை நோக்கி சொன்னார்.
இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர்கள், வேத அறிஞர்கள் மிகவும் கோபமடைந்தனர். தன்னை யார் என்று இவன் எண்ணுகிறான்? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்களுக்குள்ளே வேத அறிஞர்கள் சிந்தனை பண்ணினர். தேவன் ஒருவர் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற வேத அறிஞர்களின் கூற்றை இயேசுவும் ஒத்துக்கொண்டார். இயேசு இங்கு ஏற்பட்ட தடையை ஒரு தருணமாக மாற்றி தாம் தேவன் என்பதையும் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தமக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் நிரூபித்து காட்டினார். நீர் அந்த மனிதனை நோக்கி, அந்த மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நீர் எவ்வாறு நிரூபிப்பீர் என்று வேத அறிஞர்கள் யோசிப்பதை இயேசு அறிந்து, அவர் அவர்களை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது என்று கேட்டார். இயேசு இந்த கேள்வியை கேட்டது நிமித்தம் அந்த வீடு முழுவதும் அமைதியால் நிறைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று இயேசு சொல்லி, அவர் திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த மனிதன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இந்த பெரிய அற்புதத்தை திட்டமிடப்பட்ட குணமளித்தல் என்று அழைக்கலாம். குணப்படுத்தும் செயல் இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிப்பதே இந்த குணமாக்கிய செயலின் முக்கிய நோக்கமாகும். இந்த உலகத்தில் பாவத்தினால் கட்டுண்ட மக்களிடையே ஊழியம் செய்வதையே இயேசு தமது கொள்கையாக கொண்டிருந்தார். அநேக வேளைகளிலே மக்கள் குற்ற உணர்வினால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகின்றனர். இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழும் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்தார். படுக்கையில் காணப்பட்ட மனிதனுக்கு இருந்த நோயை உணர்ச்சி இழுப்பு விசையினால் ஏற்படும் உடல் கோளாறு என்று நாம் இன்று அழைக்கிறோம். அவனுக்கு இருந்த நோய் சரீரத்தில் காணப்பட்டது. ஆனால் அவனுக்கு இருந்த நோயின் முக்கிய காரணம் அவனுடைய ஆத்துமாதான். மருத்துவர்களிடம் செல்லும் நோயாளிகளில் 80% பேருக்கு நோய் ஏற்பட காரணம் அவர்களின் ஆத்மா அல்லது மனது. அவர்கள் மனதளவில் ஏற்படும் சுகவீனம்தான் அவர்கள் சரீரத்தின் வழியாக வெளிப்படுகிறது. இது மிகவும் ஆராய்ந்து அறிந்த உண்மை. சரீர முறையில் ஒன்றும் தெரியாது, ஆனால் மனதளவில் அநேகர் நோயுடன் காணப்படுகின்றனர். உணர்ச்சி இழுப்பு விசையினால் ஏற்படும் நோய்க்கு முக்கிய அடிப்படை காரணம் குற்ற உணர்ச்சியாகும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த வாலிபனை நோக்கி இயேசு கூறிய போது அந்த வாலிபனுடைய குற்ற உணர்வில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயின. அதனால்தான் அவனால் நடக்க முடிந்தது. கட்டுண்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு நினைத்ததன் முக்கிய நோக்கம், அந்த மக்கள் அனைவரும் குற்ற உணர்வினால் கட்டப்பட்டு இருந்தனர். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கூறி கட்டுண்ட மக்களுக்கு நற்செய்தியின் மூலமாக ஒரு முடிவை அல்லது தீர்வை ஏற்படுத்தினார். காரணம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் குற்ற உணர்வை சுமந்து தீர்த்ததின் மூலமாக குற்ற உணர்வின் காரணமாக சிறை கைதிகளாக இருந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இவ்விதம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் தமது அறிக்கையை நிரூபித்து காட்டினார். லூக்கா நற்செய்தி முழுவதையும் நாம் வாசிக்கும் போது இயேசு எவ்விதம் தமது மேசியா அறிக்கையை தொடர்ந்து நிறைவேற்றினார் என்பதை காணலாம். இயேசு தமது கொள்கையை 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். 5ஆம் அதிகாரத்தில் தம்முடைய கொள்கையை நிரூபித்து காட்டினார். அதன் பின்பு லூக்கா சுவிசேஷம் முழுவதிலும் தமது கொள்கையை இயேசு செயல்படுத்துவதை நாம் காண்கிறோம். இயேசுவின் போதனை ஊழியத்தை கவனிக்கும் போது அது பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இயேசுவின் போதனை ஊழியமானது அவருடைய விரிவுரையாற்றல் மூலமாகவும், உவமைகள் மூலமாகவும், உரையாடல்கள் மூலமாகவும், நேர்முக காணல் மூலமாகவும், அவருடைய மதிப்பீடுகள் மூலமாகவும், அவருடைய செய்கை மூலமாகவும் மற்றும் அவருடைய வாழ்க்கை மூலமாகவும் வெளிக்காட்டப்பட்டுள்ளது. இயேசு செய்த, இயேசு சொன்ன ஒவ்வொரு பகுதியின் மூலமாகவும் இயேசுவின் போதனை பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் வாழ்கின்றனர். ஒரு கூட்ட மக்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், மற்றொரு கூட்ட மக்கள் விடுதலை ஆக்கப்படாதவர்கள். விடுதலை ஆக்கப்படாமல் கட்டுண்டு காணப்படுபவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, லூக்கா மேசியாவின் கொள்கையை நமக்கு சொல்லும்போது லூக்கா நம்மிடம் கூறும் ஒரு காரியம்,
இயேசு கட்டுண்டு இருக்கிற மக்களை இரக்கத்துடனும் கரிசனையுடனும் பார்க்கிறார். கட்டுண்ட மக்கள் பேரில் இயேசு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் மதுபானத்தில் கட்டுண்டு இருப்பவர்கள் பேரிலும், இச்சையினால் கட்டுண்டு இருப்பவர்கள் பேரிலும், போதைப் பொருட்களினால் கட்டுண்டு காணப்படுவர்கள் மேலும் அக்கறை கொண்டவராயிருக்கிறார். எவ்விதம் தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தாரோ அவ்விதமே இயேசு மக்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசு தமது அறிக்கையை கூறினார், தமது அறிக்கையை நிரூபித்தார், மட்டுமல்லாது தமது அறிக்கையை செயல்படுத்தினார். அவர் தொடர்ந்து பார்வையற்ற மக்களுக்கு பார்வை கொடுக்கிறார், உடைப்பட்ட மக்களை குணமாக்குகிறார், மேலும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்வில் செயல்படுத்த அனுமதிப்பீர்களா? இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.